நிகழ்ச்சி நடந்தது. பல பேர் அது பேசினாங்க. அந்த நாடகமும் சிறந்ததாக இருந்தது. அதிலிருந்து இது ஒரு சீரியஸான இயக்கம், ஆழத்துடன் ஒரு டீப்பாக பிரச்சனைகளை ஆராய்ந்து கருத்துக்களை முன்வைக்கும் ஒரு இயக்கம் என்பது நன்றாக தெரிகிறது. நான் மாணவனாக இருக்கும்பொழுது எனக்கு ஞாபகம் இருக்கு. குறிப்பாக 1960s முதல்ல லயோலா கல்லூரியில் இருந்தேன். அதுக்கப்புறம் பிரசிடென்சி கல்லூரியில் MA படிக்கும் பொழுது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்தது. அதற்கு முன்னால இந்த சப்ஜெக்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க, தேசிய ஊடகங்களும் திமுகவும் என்றது. இதை சொல்ல வேண்டும். அதுக்கு முன்னால திமுகவை அதிகமாக கவர் பண்ண மாட்டாங்க. அதாவது அதை பற்றி கவர் பண்ணலைன்னா தான் அது வளராது என்ற நோக்கத்துடன் ஒரு எதிர்ப்பு பொசிஷன் இருந்து ஒரு ஸ்டான்ஸ் எடுத்து ஊடகங்கள் இந்த திமுக இயக்கத்தையும் திராவிட இயக்கத்தையும் கவர் பண்றதில்ல. அதுதான் அவங்களுடைய அப்ரோச். கிட்டத்தட்ட எல்லாம் இந்து பத்திரிகை கூட விதி விலக்கு என்று சொல்ல மாட்டேன் அன்னைக்கு, அந்த நேரத்தில் உண்மையை சொல்ல வேண்டும். ஆனா அந்த ஹிந்தி எதிர்ப்பு அந்த பெரிய ஒரு மக்கள் இயக்கம் நடந்தும் பொழுது அண்ணா, கலைஞர் பல பேர் அதில் முன்னால் இருந்து நடத்தினாங்க. அது தவறாக ஹிந்தி எதிர்ப்பு என்று சொல்றது, ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு, அது கிளியராக தான் அன்னைக்கு சொன்னாங்க. ஹிந்திங்கிற மொழிக்கு வெறுப்பு இல்லை, ஹிந்தியை திணிக்கிறதுனால தான் அந்த எதிர்ப்பும் வெறுப்பும் ஏற்படுகிறது என்ற தெளிவான விஷயம் அன்னைக்கு புரியவில்லை நேஷனல். இதுக்கு எல்லா ஹெட்லைன்ஸ்லையும் ஆன்டி ஹிந்தின்னு தான் வரும். அது பல பேர், அது பல தலைவர்கள் அதை விளக்கம் கொடுத்தா கூட அதை ஒத்துக்க மாட்டாங்க. கவரேஜ் ரொம்ப புவரா இருக்கும். எனக்கு ஞாபகம் இருக்கு, வியட்நாம் மேற்கு வங்கத்தில் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரூல் இருக்கும்போது அமெரிக்காவுடைய வியட்நாம் யுத்தத்துக்கு பெரிய எதிர்ப்பு வரும். லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள், ப்ரொசஷன் நடப்பாங்க. அன்னைக்கு ஹெட்லைன் என்ன வரும்னா, ஆங்கில பத்திரிகையில், குறிப்பாக அங்கே இருக்கிற பத்திரிகைகள், பேர் நான் சொல்லலை, அது எப்படி டிராஃபிக்கை ஹால்ட் பண்ணுது, மக்களுக்கு ரொம்ப இன்கன்வீனியன்ட்டாக இருக்குது, அதுதான் வரும். பிரச்சனையே சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட 1964, 65 வரைக்கும் பெரிய அளவுக்கு கவரேஜ் இருக்காது. ஆனால் அந்த ஹிந்தி எதிர்ப்பு இது ஒரு பெரிய மாஸ் மூவ்மெண்ட்டாக மக்கள் பெரிய அளவுக்கு வந்ததுனால கவரேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு. 1967 நல்ல ஞாபகம் இருக்கு. நான் கொலம்பியா யூனிவர்சிட்டி நியூயார்க்கில் மாணவனாக இருந்தேன். அப்போ அதுக்கு முன்னாலேயே திமுக பெரிய அளவுக்கு வெற்றி பெற்று எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி. யாரும் அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. திமுக வளரும் கட்சி என்று தெரிந்தாலும் அன்றைக்கு 1967 பிக் சேஞ்சுன்னு ஒருத்தர் புக்கு கூட எழுதினாரு. எல்லாருக்கும் அது ஷாக். அது அவங்க எந்த போல்ஸும் அன்னைக்கு அதை எதிர்பார்க்கவில்லை, இந்த அளவுக்கு வரும்னு சொல்லி. ஒரு டோட்டல் மெஜாரிட்டியோட வரும்பொழுது அது டோட்டலாக மாறிவிட்டது. அந்த அவங்க கண்ணோட்டம் என்று சொல்லலாம். அதுதான் அந்த சரித்திரபூர்வமாக பார்த்தீங்கன்னா அதுதான் தேசிய ஊடகங்களுடைய அணுகுமுறை. அதுக்கு முன்னால் இக்னோர் பண்ணுறது, குறைத்து அதை இது பண்ணுறது, ஃப்ரிஞ்ச் மூமெண்ட்டாக ட்ரீட் பண்ணுறது. ஆனால் 1967க்கு அப்புறம் திமுக ஒரு முக்கியமான தேசிய இதில் ஒரு முக்கியமான ஒரு கட்சியாக வளர்ந்து முன்னால் நிற்கிறதுங்கிறது. குறிப்பாக 1969 பார்த்தீங்கன்னா அது காங்கிரஸ் ஸ்பிளிட், காங்கிரஸ் கட்சி உடைஞ்சு போச்சு. இண்டிகேட் அண்ட் சிண்டிகேட் என்று 2 பிரிவு இருக்கும்பொழுது திமுகவுடைய பங்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்காக இருந்தது. இந்திரா காந்தி வலுப்படுத்த ஒரு முக்கியமான சக்தியாக இருந்தது. அதிலிருந்து திமுக ஒரு நேஷனல் பிளேயர் என்ற ஒரு அகில இந்திய ரீதியில் ஒரு முக்கியமான பாத்திரம் வகிக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ். வெறும் கட்சி மட்டும் இல்லை, ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் என்ற அந்த பார்வை தேசிய ஊடகங்களில் வந்தது என்றுதான் நான் புரிஞ்சு கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு பீரியட் திமுக ஸ்பிளிட் ஆனதுக்கப்புறம் அந்த கவரேஜ், அப்புறம் குறிப்பாக கலைஞர் அண்ணா அதிக
பெரிய தலைவராக இருந்தாலும் அரசு வரும்பொழுது அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை, நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை, அவருடைய லாங் லீடர்ஷிப் இன் கவர்மெண்ட். ஆனால் கலைஞர் வந்ததுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீட் மாற்றம் ஏற்பட்டது கவரேஜ் என்று சொல்லலாம். ஏன் கலைஞர் ரொம்ப அதிகமாக படிக்கலைன்னா கூட அறிவில் இல்லை, எழுத்து திறமையில், பேச்சு திறமையில் அவரை விட அங்க சொல்லுவாங்க வாஜ்பாய் ஹிந்தி பேசுறதுல, இங்க கலைஞர். அதே நேரத்தில் அவருடைய எழுத்துக்கள், அவருடைய விட் குவிக்காக சொல்லுவார். ஒரு பிரஸுக்கு ஒரு கவர்ச்சியான விதத்தில் ஒரு நியூஸ் கிடைக்கும், ஸ்டோரிஸ் கிடைக்கும். இந்த இதில் குறிப்பாக தமிழ் பத்திரிகைகள் தான் அன்றைக்கு. ஆனால் அது சீரியஸாக ஃபாலோ பண்ணுறவங்க நேஷ்னல் லெவலில் ஒரு புது ஸ்டார் வந்திருக்காரு, அது நல்ல ரீடர் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி அது அதிகமாக அந்த கவரேஜ் வந்ததுன்னா எனக்கு புரிஞ்சுக்கிறது. கலைஞரை பற்றி பல விஷயங்கள் சொல்லலாம். எனக்கும் நிறைய அது அனுபவம் இருக்குது, பழக்கம் இருக்குது. அவருடைய க்ளோஸாக தான் பழகியிருக்கேன். என்னென்ன சொல்ல வேணும்னா, அவர் அணுக முடியும். பல அரசியல் தலைவர்களை நீங்கள் போய் பார்க்க முடியாது. நான் பேரை இன்னைக்கு சொல்லலை, பட் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் கூட ப்ரெஸ் ஊடகங்கள் போய், ஜேர்னலிஸ்ட் போய் அங்கே ஈஸியாக அவங்கள அணுக முடியாது, அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் கிடைக்காது, இன்டர்வியூ கிடைக்காது, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்த மாட்டாங்க. ஆனால் டெய்லி அங்கே போனீங்கன்னா பார்ட்டி ஆஃபீஸில் கலைஞரை சந்திக்க முடியும். ஏதாவது ஒரு நியூஸ் கொடுப்பார். என்னுடைய அனுபவம் என்றால், இந்து நான் எடிட்டராக இருக்கும்பொழுது ஃபோன் பண்ணிவிடுவார். 6 மணிக்கு முன்னால் வந்துடும். 6 மணிக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது விமர்சனம் வந்ததுன்னா, என்ன இந்த மாதிரி எழுதிட்டீங்கன்னு கேட்பார். உடனே அவர் போய் பார்த்தா அது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஆகி அது எக்ஸ்பிளைன் பண்ணி அவரோட பேச முடியும். இந்த வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப அரிது. ஒரு டாப் லீடர்கிட்ட போய் நீங்கள் பேசுறது, சரித்திரத்தை பற்றி பேசலாம், ஹிஸ்டரியை பற்றி பேசுவார். இலங்கை பிரச்சனையை பற்றி நான் பல முறை அவரோட பேசியிருக்கேன். தேசிய பல பிரச்சனைகளை பற்றி பேசுவார், இன்டர்நேஷ்னல் இதை பற்றி பேசுவார். அதனால அது ஒரு பெரிய ஒரு அசெட் என்று சொல்வேன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திராவிட இயக்கத்துக்கும். இந்த டிராவிடியன் மாடல் அரசுன்னு சொல்றதுக்குள்ள அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். டீலிங் வித் தி ஊடகங்களுடைய இதில் ஓப்பனாக ஒரு ரிலாக்ஸ்டாக பேசுவார். அது அவரே ஒரு சிறந்த எழுத்தாளர், ஒரு மல்டி ஃபேசட்டட் பர்சனாலிட்டி. அதனால அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்பட்டது அவர் காரணம். அது அவருடைய தலைமையில் தான் திமுக அன்றைக்கு ஒரு தேசிய அளவில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்திருக்கு. பல பேர் இங்க இருக்கிற ஒரு சீஃப் மினிஸ்டர் கூட பிரைம் மினிஸ்டர் ஆகலான்னு பார்த்தாங்க. நான் பேர் சொல்லல. ஆனா திமுக தலைவர்களுக்கு அந்த என்னைக்குமே அந்த ஒரு தெளிவு இருந்தது. தேசிய இதுல எங்களுக்கு முக்கியமான பங்கு உண்டு. அங்க என்ன அரசு இருக்கோ, ஒன்றிய அரசாங்கத்தை நாங்க தீர்மானிக்க சக்தி எங்களுக்கு உண்டு. ஆனால் நான் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னுடைய வேலை இங்கதான் இருக்கு என்ற ஒரு தெளிவான இது இப்போ மேற்கு வங்கத்தில் சொல்ல முடியாது, வேற எங்கேயும் இடதுசாரி இதில் அது இருக்கலாம். ஆனால் ரீஜனல் பார்ட்டிஸ் என்று சொல்லக்கூடிய இதில் எந்த தலைமைக்கும் அந்த ஒரு தெளிவான ஒரு கொள்கைன்னு சொல்லலாம், இந்த அது கிடையாது. இப்போ போன லோக்சபா தேர்தலில் பல போல்ஸ் வந்தது, சர்வேஸ் வந்தது. எல்லாருக்கும் தெரியும் திமுக தலைமையில் இருக்கக்கூடிய அணி தான் வின் பண்ணும், திமுக தான் வின் பண்ணும் சொல்லி தெரிஞ்சாலும் 39 out of 39 பிளஸ் பாண்டிச்சேரி 40 out of 40 வின் பண்ணது யாரும் எதிர்பார்க்கவில்லை. அது ஒரு பெரிய நியூஸா தான் இருந்தது. பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடைக்காததுடைய முக்கியமான காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த 40 சீட்ஸ். அதனாலதான் மைனாரிட்டி கவர்மெண்டா பிஜேபி ஆனாங்க. பிஜேபி என்ற கட்சி சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டி கிடைக்காததுக்கு ஒரு காரணம். இது ஒரு பக்கம் திமுகவின் வளர்ச்சி, தேசிய அளவில் பங்கு, அது ஒரு பக்கம். பிரச்சனைகள் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு
திமுக கிளியர் தெளிவான கொள்கை எடுக்கிற ஒரு பிரின்சிபிள்டான கொள்கை எடுக்கிற ஒரு கட்சிகளில் தேஜஸ்வி யாதவ் கூட சொன்னார்னு மார்னிங் சொன்னாங்க. இந்தியாவில் பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்று அவர் சொன்னாங்க காத்தால. இந்த இதில் எதனால அது சொல்றாங்க? ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு, நீட் எதிர்ப்பு. எதிர்ப்புன்னா சும்மா பேச்சுக்கு எதிர்ப்பு இல்லை. ஆழமாக அதோடைய காரணங்களை சொல்லி, அதை கான்டெக்ஸ்ட் சொல்லி, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எதுக்கு அதை எதிர்க்கணும்? அதுல ஏன்னா ஹிந்தி திணிப்பு அதுல இருக்க உள்ள, அதாவது நாங்க த்ரீ லாங்குவேஜ் இதுல ஹிந்திய மறைமுகமாக கொண்டு வரதுக்கு ஒரு கொச்சையாக கொண்டு வரக்கூடிய ஒரு போக்கு தான் என்று தெரிஞ்சனால இன்னைக்கு பல கோடி ரூபாயை சாக்ரிஃபைஸ் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் தெளிவான ஒரு முயற்சி எடுத்திருக்கு. அதே ஜிஎஸ்டி அரியர்ஸ், மோசமான இந்தியாவில் இருக்கிற மோசமான கவர்னர்ஸ் பட்டியல பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுநர் அவங்க அந்த இதை கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா அந்த பெரிய வெற்றி கிடைத்தது நம்ம இந்த கேஸ்ல தான். ஜஸ்டிஸ் பார்டிவாலா, ஜஸ்டிஸ் மகாதேவன் கொடுத்த அந்த முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆளுநருடைய ரோல் என்ன என்றது பத்தி இருக்கு. அதுக்கு முன்னால சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், என்ஆர்சி, என்பிஆர், அதை எதிர்ப்பு, கொள்கை ரீதியாக எதிர்ப்பது, மதசார்பின்மை ஒரு முக்கியமான ஒரு பில்லர் ஆஃப் ஆர் கான்ஸ்டிடியூஷன் என்று இருந்தது. அண்ட் பல வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் குறிப்பாக. ஆனா வளர்ச்சியில குறைவில்லை. புள்ளி விவரங்களை பார்த்தீங்கன்னா 2024-25 growth rate, ஸ்டேட்ஸ்ல growth rate ரியல் டேர்ம்ஸ்ல பார்த்தா 11.19%, இந்தியாவிலே நம்பர் 1. தெரிஞ்ச விஷயம் தான், ஆனால் திருப்பி நம்ம அதை மக்களுக்கு எடுத்துட்டு போனோம். நாமினல் டேர்ம்ஸ்ல பார்த்தீங்கன்னா 15.98, எந்த மாநிலத்துக்கும் இந்த growth rate இல்லை. துணை முதல்வர் அவருடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பாருங்க, செஸ் ஜூலை 2025 மட்டும் இந்தியாவில் 88 செஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. அதில் 29 தமிழ்நாடு, எக்ஸாக்டா 33% ஒரு மாநிலம். அந்த துறையிலும் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது, கிரிக்கெட்லையும் ஏற்பட்டிருக்கிறது. பல துறைகளை இன்னும் வளர வேண்டும். ஆனால் இந்தியாவில் ஒரு முக்கியமான ஸ்போர்ட்ஸ் ஸ்டேட்டாக ஒரிசா, ஹரியானா, தமிழ்நாடு என்று சொல்லலாம். இன்றைக்கு எல்லாத்தை விடையும் சொல்ல வேண்டும் என்றால் ஸ்டேட் ஆஃப் த ஸ்டேட்ஸ்னு ஒரு ஆனுவல் ரேங்க் வருது. இந்தியா டுடே பத்திரிகை இதை கொண்டு வராங்க வருஷம். லாஸ்ட் இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் நம்பர் 1 ஒட்டுமொத்தமாக பார்த்தா. அதாவது கல்வித்துறை, இந்த வளர்ச்சி, ஹெல்த் ஏரியாவில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சில குறைகள் இருக்கும், அது இல்லைன்னு சொல்ல. அது இருந்த பர்ஃபெக்டாக யாராலையும் இருக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை. பல இதில் டிஜிட்டல், குறிப்பாக டிஜிட்டல் ஏரியாவில் இன்னும் வளர்ச்சி ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தா ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களோட கம்பேர் பண்ணி பார்த்தா நம்ம ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கோம், அவங்க வேற ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வேர்ல்டில் இருக்காங்க தான் அந்த புள்ளி விவரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. எதுக்காக இது சொல்றேன்னா, இதை யாரும் இக்னோர் பண்ண முடியாது. தேசிய ஊடகங்கள் இன்றைக்கு உங்களுடைய நிலையை பார்த்தீங்கன்னா
திறமை பார்த்தீங்கன்னா அதில் பல பேர் சுதந்திரமாக இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. குறிப்பாக இன்டர்நெட்டில் வரக்கூடிய டிஜிட்டல் மீடியா என்று சொல்லக்கூடியவர்கள் சுதந்திரமாக இருக்காங்க, விமர்சனம் செய்கிறாங்க. ஆனால் டிவியில் பார்த்தீங்கன்னா நேஷனல் இங்கிலீஷில் வரக்கூடிய ஹிந்தியில் வரக்கூடிய சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மோடி அரசாங்கத்தினுடைய ப்ராபகேண்டாவுடைய தான் அந்த வேலையை தான் செய்கிறாங்க. சுதந்திரம் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய ஊடகங்களையும் அந்த ஜேர்னலிஸ்டையும் இன்றைக்கு வந்து பல பல தாக்குகள் ஏற்படுறது. சில பேர் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் சில மாநிலங்களில். அதில் நான் அதிகமாக போகல. ஆனால் இந்தியாவோட ரேங்க் இன்னைக்கு லாஸ்ட் ஃபிகரில் 151 அவுட் ஆஃப் 180, 151 கீழே இருந்து பார்த்தா. இது பாகிஸ்தானும் இந்தியாவும் கிட்டத்தட்ட ஒரே இதில் இருக்கு. பாகிஸ்தான் 152, இந்தியா 151 இந்த இதில் இருக்கு. அதாவது வேர்ல்ட் பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் என்று ரிப்போர்ட்டர்ஸ் விதவுட் பார்டர்ஸ் கொண்டு வரக்கூடிய இதில் இருக்கு. அதாவது தாக்குதல் ஒன்று, இன்கம் டேக்ஸ் ரெய்ட்ஸ், என்ஃபோர்ஸ்மெண்ட், இல்லைன்னா அந்த ஆன்டி டெரரிசம் லாஸ், UAPA இதெல்லாம் பயன்படுத்தி குறிவைத்து குறிப்பாக முஸ்லிம் ஜேர்னலிஸ்ட் தாக்குறாங்க. ஒரு காரணம் இல்லை, அவங்க ஒன்றும் தவறு செய்யவில்லை. பெயிலும் ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. அந்த சட்டத்துக்கு டீடைன் பண்ணான், அரெஸ்ட் பண்ணான். அதனால இன்னைக்கு வந்து பல காரணங்கள் இருக்கு. மீடியா வந்து ஊடகங்கள் வந்து சுதந்திரமாக செயல்படுறதுக்கு பல தடைகள் இருக்கு, பல காரணங்கள் இருக்கு. அதனால இருந்தாலும் ஐ திங்க் தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு பெட்டர் என்று தான் சொல்லலாம். இந்த இதில் பல மாநிலங்களில் இன்னும் சுதந்திரமான வாய்ஸ் இருக்கு. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தா குறிப்பாக டிவியில் பார்த்தீங்கன்னா நேஷனல் டிவி என்று சொல்லக்கூடிய அந்த செக்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட எல்லாம் ப்ராபகேண்டா. திமுக மோடி அரசாங்கத்துடைய முக்கியமான எதிரி என்ற அதனால அந்த அணுகுமுறை தான் இன்றைக்கு இருக்கு. ஆனால் புள்ளி விவரங்களை பார்த்தா அவங்களால மறுக்க முடியவில்லை. இந்த இதில் மேனுஃபேக்சரிங் செக்டர் அதில் வந்து நம்பர் 1 ஸ்டேட் இன்றைக்கு. ஷேர் ஆஃப் பெண்கள் வந்து மேனுஃபேக்சரிங் உற்பத்தி ஃபேக்டரிஸில் வேலை செய்யக்கூடிய இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து 41 to 43%, 41லேருந்து 43% பெண்கள் வந்து உற்பத்தி செய்யும் ஃபேக்டரிஸில் ஒர்க் பண்ண இதில் கிட்டத்தட்ட 40% என்று வச்சுக்கொள்ளலாம். அது ஒரு பெரிய சாதனை தான் நினைக்கிறேன், பெரிய வளர்ச்சின்னு நினைக்கிறேன். பெண்களுடைய நிலைமையை, அவங்க உரிமைகளை நன்றாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு புள்ளி விவரம் இது மேனுஃபேக்சரிங் செக்டரில். அதனால இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு திமுகவை இக்னோர் பண்ண முடியாது யாரும். அவங்க வந்து அவங்களுடைய கருத்து வேறையா இருக்கலாம், எடிட்டோரியல் வேறையா இருக்கலாம். இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தையும் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் யாராலையும் இன்னைக்கு இக்னோர் பண்ண முடியாது, ஃப்ரிஞ்ச் இதாக மாற்ற முடியாது. அடுத்த லோக்சபா தேர்தல் வரும்போது இதே நிலைமை தான் இருக்கும். இப்ப பல பேர் வந்து இங்க கன்ஃபியூஸ் பண்றாங்க. ஸ்டேட்ஸ் பேர் நான் சொல்ல தேவையில்லை. ஆக்டர்ஸ் வராங்க, வேறு இதுல சுதந்திரமாக அவங்களால செயல்பட முடியல. அவங்களுடைய அன்பிரின்சிபிள்டு பாலிடிக்ஸ் ஒன்று நன்றாக தெரிகிறது. ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பல பாலிடிக்ஸும் நன்றாக எக்ஸ்போஸ் ஆகிறது இங்க. அதனால இன்னைக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. தேசிய ஊடகங்கள் என்று ஒரு இது இருக்கு. சோசியல் மீடியா இன்றைக்கு ஒரு பெரிய சக்தியாக தான் இருக்கு. சோசியல் மீடியா அதில் மோசமான விஷயங்களும் வருது, சில நல்ல விஷயங்களும் வருது. இன்றைக்கு சோசியல் மீடியாவை வந்து அதாவது ட்விட்டர், எக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்ஆப் இதெல்லாம் ஒரு முக்கியமான பல தகவல்கள் அதில் போடுறது. சில நல்ல விஷயங்களும் வருது, இது தவறான ஒரு மோசமான விஷமத்தனமான விஷயங்களும் அதில் வருது.
இதை டேக்கிள் பண்ணுறது அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பெரிய சவாலாக தான் இருக்குது. அதில் வந்து பல விஷயங்கள், சில பேர் யூடியூப்பில் போய் பேசுகிறாங்க, என்னென்னோ பேசுகிறாங்க. அதில் இது கரூரில் நடந்த சம்பவத்தை பற்றி தெளிவான பதில் கொடுக்க வேண்டும். அதெல்லாம் திமுகவுடைய அணுகுமுறை எனக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கு. ஏனென்றால் ஒரு வார்த்தையில் அதை சொல்லலாம், ஸ்பீக் சாஃப்ட்லி அண்ட் கேரி a big stick சொன்னார். அது இங்க பொருந்தும் என்று நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ முதலமைச்சரை பார்த்தாலும் துணை முதலமைச்சரை பார்த்தாலும் நான் பார்த்ததுல சாஃப்ட் என்று சொல்வேன். சாஃப்டாக பேச்சு, அதிகமாக ரொம்ப ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி பேசுறதோ இல்லை. ஸ்பீக் சாஃப்ட்லி பட் கேரி a big stick. பிக் ஸ்டிக்னு அடிக்கிறதுக்கு இல்லை, அதாவது அந்த பவர், அந்த இன்ஃப்ளூயன்ஸ், எந்த நேரத்தில் நம்ம தலையிட வேண்டும், எந்த விஷயங்களை எடுக்க வேண்டும், தெளிவாக எதை சொல்ல வேண்டும். இன்றைக்கு வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவ்யூ எலெக்ஷன் கமிஷன் நடத்துறாங்க. அதை பார்த்து பயப்பட தேவையில்லை. ஆனால் அதை வார்ன் பண்றது ரொம்ப தெளிவாக இது பண்றது. எங்க போயிருக்காங்க? உச்ச நீதிமன்றத்தில் கேஸ். இன்றைக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம், எப்படி நடத்துறாங்கன்னு பார்ப்போம். தமிழ்நாட்டில் ஒன்றும் நம்ம பயப்பட தேவையில்லை. இங்க ஒன்றும் ஃப்ராட் நடக்காது. ஏன்னா ஆன் த கிரவுண்ட் இருக்காங்க எல்லாம், நீங்க எல்லாம் இருக்கீங்க. அது மார்னிங்ல கூட முதலமைச்சர் அதை பத்தி மென்ஷன் பண்ணாரு. அங்க போய் எல்லா இதுலயும் மேக் ஷுவர். எனக்கு கூட ஃபார்ம் வந்திருக்கு, அது படிக்கணும். வீட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல அது எப்படி போறதுன்னு பார்ப்போம். ஆனா அதை வந்து அது ஒரு இவ்வளோ க்ளோஸ் டு தி எலெக்ஷன் எதுக்கு செய்யணும்? அதோடைய நோக்கம் என்ன? பீகாரில் என்ன நடந்தது, ஹரியானாவில் இப்போ ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது, அதெல்லாம் இங்கே நடக்குமா? அதெல்லாம் ஓப்பன் கொஸ்டின்ஸ். இந்த விஷயத்திலையும் முன்னால் நின்று இதை ஃபைட் பண்ணக்கூடிய இது ராகுல் காந்தி ஓரளவுக்கு பண்ற, நேஷனல் லெவலில் பண்றாரு. அதே நேரத்தில் நம்ம முதலமைச்சரும் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து முன்னால் இருந்தது. தமிழ்நாடுக்கு மட்டும் அது தேவையில்லை, இங்க பார்த்துக்கலாம். ஆனா ஒரு முக்கியமான பிரச்சனை, அகில அதை ஸ்டடி பண்ணணும் என்ற அந்த போக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கு. அதனால இந்த கருத்தரங்கத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி சொல்கிறேன் நம்ம தலைவர்களுக்கு, ஆர்கனைசர்ஸ். திருப்பியும் இருவண்ண கொடிக்கு வயது 75. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேசிய ஊடகங்களின் மனோபாவத்தையும் அதை மாற்றி அமைத்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தையும் மிக தெளிவாக எடுத்துரைத்த மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் இந்துராம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பான அமர்வை நடத்துவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு வழங்கிய நம்முடைய கழகத்தின் இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து